ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மணத்தக்காளி கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. அதனால் நான் வாங்கி என்றைக்குமே மணத்தக்காளி கீரை என்றைக்குமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எப்போ கிடைச்சாலும் வாங்கி நான் சமைச்சு என் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். துவையலாகவோ அல்லது சாப்பாட்டில் கிளறி அந்த மாதிரி பொரியல் பண்ணி எதுவாக இருந்தாலும் மணத்தக்காளி கீரையில் கொடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எந்த கீரையிலுமே இல்லாத சத்துக்கள் முருங்கைக்கீரையிலையும் மணத்தக்காளி கீரையிலையும் இருக்குது. மோஸ்ட்லி இந்த ரெண்டு கீரையும் எதுலேயுமே அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் ஃபுட்டில் சேர்த்திக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கிட்ஸுக்கெலாம் முருங்கைக்கீரையும் மணத்தக்காளி கீரையும் நல்லா கொடுத்து பழகணும். இன்றைக்கி நான் மணத்தக்காளி கீரை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு பொரியல் தான் பண்ணியிருக்கேன். ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன், அதில் சாம்பார் வச்சுருக்கேன். சரி, மணத்தக்காளி கீரை பொரியல் பண்ணோம்னா சாம்பார் சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெங்காயம், காய்ந்த மிளகாய் இதெல்லாம் போட்டு தான் நான் இன்றைக்கி பொரியல் பண்ணியிருக்கேன். நீங்கள் மணத்தக்காளி கீரையில் என்னென்ன செய்வீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டு கீரைக்கு ஏற்ப வெங்காயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அதையும் போட்டு ஆட் பண்ணோம்னா கீரை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கீரை ஆட் பண்ணோமோ அவ்வளோக்குள்ளே கொஞ்சம் சுருங்கி வந்துடும். கீரை குவான்டிட்டி நமக்கு கம்மியாக தான் தெரியும். நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். தண்ணி ஊற்றாமல் அதிலேயே தண்ணி வரும். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். நான் அரை மூடி தேங்காய் எடுத்து கீரையில் நல்லா தூவி விட்டுட்டேன். தேங்காய் நிறைய போட்டோம் அப்படின்னா கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், மணத்தக்காளி கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வெறும் ஒயிட் ரைஸ்லேயே போட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.